இன்னைக்கு இந்த அழகான சேலையில ரொம்ப அழகான பிளவுஸ் தைக்கலாமா? கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். உங்க கழுத்து அளவை வரைஞ்சுக்கோங்க. இதுல முக்காவாசி எடுத்துக்க போறோம். இதை ரெட்டையா மடிச்சு ஒரு மார்க் பண்ணிக்க போறோம் சென்டரா. அந்த சென்டர் மார்க்ல இருந்து கீழே வரைக்கும் ரெட்டையா மடிச்சு அதையும் ஒரு மார்க் பண்ணிக்க போறோம். இப்போ நம்ம மார்க் பண்ணதுல இருந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு நீங்க மார்க் பண்ணிட்டு அதை மையப்புள்ளியா ஆக்கிக்கோங்க. ஆக்கிட்டு மேல இருந்து ஸ்கேலை வச்சு ஒரு இணைப்பு, கீழையும் அப்படி இணைச்சுக்கோங்க. இப்ப இணைச்சிட்டு இப்போ அந்த இணைச்சதுக்கு கீழேயே ஒரு 2 இன்ச்சு தொடர்ச்சியா மார்க் பண்ணிட்டு நான் வீடியோல காட்டுற மாதிரி நீங்க வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம கழுத்து ஃபுல்லா கட் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது நம்ம சரியான அளவு கழுத்து இருக்குல்ல, அதையும் வெட்டி வச்சுக்க போறோம். இது ரொம்ப முக்கியம். இப்ப கேன்வாஸை சென்டரா எடுத்துட்டு நம்ம வெட்டினதை அழகா சுத்தி வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு சுத்தி ஒரு ஸ்கேல் அளவுக்கு தையலுக்குன்னு சேர்த்து என்ன செய்யும், அப்படி எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறோம். இது ரொம்ப முக்கியம். விட்டுட்டு இப்ப நம்ம அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போறோம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டத ஒரு லைனிங் துணியில மேல வச்சு நல்லா அயன் பண்ணி வச்சுக்க போறோம். இப்போ அயன் பண்ணதையும் சுத்தி என்ன செய்ய போறோம், கட் பண்ணி வச்சுக்க போறோம். இதுக்கு நான் இந்த பார்டர் எடுத்திருக்கேன். இந்த பார்டரை ரெட்டையா எடுத்து போட்டு வச்சிருக்கேன். இதை சுத்தி கட் பண்ணி வச்சுக்க போறோம். இப்போ நம்ம இந்த பார்டர் எடுத்திருக்கோம்ல, இந்த பார்டர் ஒட்டு போட்டு அதுக்கு மேல இந்த நம்ம ரெடி பண்ண கேன்வாஸ் என்ன செய்ய போறோம், அப்படி பொறுத்து போறோம். குட்டி குட்டியா பாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு 10 பாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த வீடியோல காட்டுற மாதிரி நீங்க அட்டாச் பண்ணிக்கோங்க. பார்டரையும் அட்டாச் பண்ணி இப்படி சுத்தி தையல் போட்டுட்டு கட் பண்ணிட்டு நம்ம அடிச்சு திருப்பினோம்னா இது மாதிரி வரும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தையலா போட்டுக்கோங்க. இப்போ எப்பயும் போல கழுத்தை அடிச்சு திருப்பிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணிடுற அந்த பார்டர் கேன்வாஸ் இருக்குல்ல, அந்த கேன்வாஸை நம்ம அப்படி அரேஞ்ச் பண்ணி சுத்தி பின் குத்தி தையல் போட்டு வச்சுக்க போறோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் எப்படி தையல் போட்டிருக்கேன்னு. இந்த டிசைன் எப்படி இருக்கு பாப்பா? இந்த ஒரு சின்ன டிசைனுக்கு தைக்க என்ன வாடா இருக்கு.